வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. 2வது கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. தனுஷ லக்னம் எப்படி இருக்கு, நம்மளை குரு 7ஆம் வீடாக பார்த்துட்ருக்கார். நம்மளை எல்லாமே சிறப்பாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, நிறைய பேருக்கு கொஞ்சம் டிலேவாக இருக்கும், சனி பகவான் 10ஆம் இடமாக பார்க்கறதுனால. ஆனால் நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. நான் அதுவும் மெயினாக கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தேன். தனுஷ ராசி லக்னக்காரங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அதுவும் மூல நட்சத்திரம் இவங்களாம் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா, ஸோ கல்யாணத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எப்படின்னா இவங்களுக்கு காதல் பிடிக்கும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் லவ்லலாம் விட மாட்டாங்க. என்னென்னா அடக்கமான பிள்ளைங்க, இது அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தங்கமான பிள்ளை, பிள்ளைன்னு இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஹானஸ்ட் பாய், ஹானஸ்ட் கேர்ள், வீட்டுக்கு அடக்கமானவங்க அவ்வளோ சீக்கிரம் லவ்வில் விட மாட்டாங்க. சரிங்களா, எங்கள் அம்மாவுக்கு வச்சுப்பாங்க, எங்கள் குடும்ப மரியாதை அந்த மாதிரி இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் லவ்வில் விட முடியாது. ஓகேங்களா, அதனால் இன்கேஸ் இவங்க லவ்வில் இருந்தாங்கன்னா அதை கல்யாணமாக மாற்றிடுங்க. இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க பார்த்து இவங்களுக்கு சீக்கிரம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தனுஷ ராசி லக்னக்காரங்க முக்கியமாக கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இன்னும் நல்லா முன்னேறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட எப்பவுமே ஒரு மென்டார் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒரு மென்டார் இருந்து அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா சூப்பராக வளருவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா இல்லை வாத்தியார்கள், குருமார்கள் சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நல்ல மனைவியோ நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கை டாப் கியரில் போகும். ஸோ நல்ல துணைவியார் இல்லை துணைவி அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குது. ஸோ கல்யாணம் மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது சொன்ன மாதிரி தான் தனுஷ ராசி லக்னக்காரங்க சீக்கிரம் மகப்பேறு ட்ரை பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அது இன்னும் ரொம்ப 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 நல்லது. ஓகே, இன்னொன்று உடல் உபாதைகள் சீக்கிரம் நிறைய சரியாகும். பொதுவாக மூல நட்சத்திரம்னா அப்படின்னா மூலம், பேரே மூலம். ஸோ அவங்களுக்கு அந்த ஆசன வாயு அந்த சைடில் இஷ்யூஸ் வரும். லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வரும். நம்ம ஜாதகம் எந்த ஏஜில் இருக்கும், இப்போ நம்ம கோச்சாரத்தை என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்து உடல் உபாதைகள் பார்த்துக்கலாம். ஆனால் எந்த உடல் உபாதைகளாக இருந்தாலும் இப்போ அது கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்தால், ஏன்னா இவங்க ரொம்ப ஹானஸ்டான பர்சன்னு சொன்னோம். ஹானஸ்டான பர்சன்னா எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அர்த்தம் இல்லை. சரிங்க, தப்புன்னு செஞ்சால் தப்புன்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அதனால் சில விரோதங்களும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விரோதத்தில் எதிரிகள் தொல்லை கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கடன் தொல்லைகள் இதெல்லாம் எதனா இருந்தாலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை நம்மளுக்கு கம்மியாச்சுனாவே வாழ்க்கை தானே சந்தோஷம் வந்துடுங்க. சரிங்களா, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா இவங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கர். இவங்க வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கவங்க. இவங்களையும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் இவங்களும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க. வேலையில் முன்னேறத்துக்கு சரியான சூப்பரான டைம் இது ஒன்று. தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்க, ஏன்னா 10ஆம் இடத்துலலாம் சனி பகவான் பார்க்கறதுனால
பிஸ்னஸில் நிறைய குழப்பங்கள், தேவையில்லாத கைடன்ஸ் இதெல்லாம் வரும். இதுவும் குரு வீடு அப்படின்றதுனால வெளிநாடு போகிறது வருது, இல்லை வெளிநாட்டோட தொடர்புடைய பிஸ்னஸ், அதை நிறைய பேர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியெலாம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த கனடா, யூஎஸ்க்கெலாம் படிக்க போகிறவங்கள கைடு பண்ணுற எஜுகேஷ்னல் ஏஜென்சிலாம் வச்சுருந்தாங்க நிறைய தனுசு ராசிக்காரங்க. இவங்கெல்லாம் இந்த பிஸ்னஸை வந்து ஒருத்தர் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீஸோ அதில் முன்னாடி வாங்கிட்டு இல்லை ஒரு அட்வான்ஸோ இல்லை ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட்டோ வச்சுருந்தாங்கன்னா பிஸ்னஸை தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் 1000 ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கடைசி நாளில் பையில் காசு வரும். சரிங்களா? அதனால் ப்ராஃபிட் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து பொதுவாகவே காசும் இப்போ நல்லாவே இருக்குது. காசுன்ற வீடும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எது முயற்சி செஞ்சாலும் இவங்க வின் பண்ணலாம். சரிங்களா? வேலையோ இந்த பிஸ்னஸ்லேயோ சரி, இல்லை கல்யாணமோ, இல்லை புதுசாக வேலைக்கு தேடுறாங்க, எந்த ஒரு விஷயம் லைஃப்பில் இருந்தாலும் அவங்க முயற்சி தொடர்ந்து பண்ண கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதனால் இந்த முயற்சியை எப்போவுமே கடைசி வரைக்கும் கையில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி. எல்லா சிவன் கோயிலே இருப்பாங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய்ட்டு இந்த மஞ்சள் மூக்கடலை படைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை லட்டு பூந்தி கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். பானகம், லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து பானகம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது குரு பகவான் நல்லா ஆக்டிவேட் பண்ணணுன்னா குழந்தை பாக்கியம் பெறதுக்கு குரு பகவான் தான் எல்லாருக்குமே பொதுவாக. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ப்ரொமோஷன் வேணும்னாலும் குரு பகவான் தான். நீங்களே குரு வீடு. அதனால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னா எய்தர் உங்களுடைய குருமார்கள், இப்போ நீங்கள் எதனா படிக்கிறீங்க, இப்போ நீங்களே அஸ்ட்ராலஜி படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா உங்கள் குருமார்களுக்கு போய்ட்டு ஏதாவது நல்லது செய்யலாம். சாப்பிட வாங்கி தரலாம், துணிமணி வாங்கி தரலாம், இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்யலாம். ஒன்றும் குருமார்களுக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா குருமார்களை வழிபடலாம். நீங்கள் சித்தர்கள் வழிபடலாம். இல்லைன்னா குருமார்களை கனகப்பட்டியார், சாய்பாபா இவங்களாம் இருக்காங்க, இவங்களோட ஃபோட்டோ வச்சு வழிபடலாம். குருமார்களுடைய தொடர்பு உங்கள் லைஃப்பில் வர 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 நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா,
தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான ஒளி தத்துவம் எப்படி ஒரு சுபகிரகமும் பாவகிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பாவத்தில் ரசிக்கும் பொழுது 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ ராசிக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த ராசியில அந்தந்த நட்பு நிலைமையில பகை நிலைமையில இருக்கும் பொழுது எந்த ஒரு தாக்கத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுது, ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி கொடுக்குது, எந்த மாதிரி தாக்கத்தை செய்கிறது, அதே மாதிரி மாதம் சஞ்சரிக்கக்கூடிய பெயர்ச்சி பெறக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன்கிற கிரகம்லாம் வந்து இப்போ எப்படி இருக்காங்க, மே மாதத்துக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, 7ஆம் இடத்திலேயே ராசி அதிபதியாக குரு ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். சனி 4ஆம் இடத்துல இருந்து வேலை தொழில் தாயார் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல நிறைய அப்கிரேட்ஸ் சேஞ்சஸ் புரட்சிகள் ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறார். மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகம் ஆகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க, மீனத்தில் முதல் 2 வாரம் இருக்க மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராஜயோகாதிபதி வந்து ஓரளவுக்கு ஆட்சி பெற்று ஒரு ஸ்தான பலம் பெறும்பொழுது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில், முன்னேற்றம் விஷயத்தில், இடம் சார்ந்த விஷயத்தில், பூமி வண்டி வாகனம் மெடிக்கல் ரியல் எஸ்டேட் அது மாதிரி ஃபீல்டெலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரருக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் பாருங்க, மாதத்தின் முதல் வாரம் வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு மாறுறார். ஸோ ரிஷபத்தில் 6ஆம் இடம் இருக்கும் பொழுது 6ஆம் வீட்டு அதிபதியே 6ல் இருக்கும் பொழுது சுக்கிரன் இருக்கும் பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ எப்போ அவர் 7க்கு போறாரோ அது நல்ல அமைப்பு. ஸோ தனுசு ராசிக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடல் உபாதைகள், கடன் விஷயங்கள், திடீர்னு ஒரு லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, பம்பு வழக்குகளை சந்திக்கிறது, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் முதல்ல ஒரு 2 வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்துக்கு மாறுவது தப்பில்லை. புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஸோ குடும்ப விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்ல அமைப்புகள் உண்டு. ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உடல் நல சரியாகிறது, நல்ல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவது, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நோய் தீர்ந்து ஓரளவுக்கு சரியாகி வருவதெல்லாம் வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3rd and 4th வீக் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்குது. முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. இதோட பின் விளைவுகள்லாம் என்னென்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி வந்து ராசி அதிபதியை பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. இதில் சுப செலவுகளும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே வந்து அப்பப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கேளிக்கைக்காக ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு சம்மரில் வந்து ஒரு ஹாலிடேஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம், அதில் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குறிப்பாக சொல்ல போனால் 3rd and 4th வீக்கிலிருந்து பலன்கள் கொடுக்குதுங்க. மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா புதன் வந்து ரிஷபத்தில் வந்து இதுவரை ஏனோ தானோன்னு படித்துட்டு இருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குது, அந்யோன்யத்தை கொடுக்குது, தொழில் மேன்மையை கொடுக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொதுவான ஒரு பலனாக மே மாதத்துக்கு எடுத்துக்கலாம். துல்லியமான பலன் எடுக்கணும்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எத்தகைய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்க, எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அப்புறம் நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்தாலும் 3 நட்சத்திரமா
பூரட நட்சத்திரமா உத்திர நட்சத்திரமாங்கிறதெல்லாம் உத்திராட நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உண்மையே துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எதுமாற பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எதுமாற பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எதுமாற முடிவுகளை எடுக்கலாம், எப்பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு நாம் அது செய்யும் பொழுது நல்லாவே நம்ம தீர்க்கமான ஒரு முடிவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி சமயத்துக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்து, அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நேரங்காலங்களை தெரிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்து, அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்னவோ, நம்மளுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் என்னவோ அதை எந்த குறைவு இல்லாமல் அனுபவித்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே அலைன் பண்ணிட்டு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை அச்சீவ் ஆக முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையோட துணையோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொது பலன் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம கொடுக்குறமே ஒழிய நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் அமைகிறது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், சில பேர்த்துக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு இப்போ போயிட்டு இருக்கிற தசை என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எதுமாற அமைப்பில் இருந்தால் எதுமாற நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தீர ஆராய்ந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட்ஸ் என்ன, நம்ம யோகமான கிரகங்கள் என்ன, யோக எதுமாற அந்த கிரகம் சொல்லக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, அதெல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய ஆர்வத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய நடவடிக்கைகள் முயற்சிகளை செய்வேமானால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து நாமளே வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில்
சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு. அவர் வந்து இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில் ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி. அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்கறத காட்டிலும் வந்து நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு வந்து கர்மா வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் வந்து அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் அற்புதமான ஒரு மாதம். உங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். குறிப்பாக வந்து தொழில்னு பார்க்கும்போது பத்திரம், எழுத்து, டாக்குமெண்ட், இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய, இது சம்மந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் ரொம்ப அபரிதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும். எதை சிந்திச்சிங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நுட்பத்தோடு தெளிவாக சிந்திப்பீங்க. ஆலய பயணங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வண்டி வாகனங்களில் போகிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வண்டி வாகனங்களுக்கான டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு வீடு, சொத்து இந்த மாதிரி வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும், வாங்குவீங்க. அல்லது காலி நிலமாவது வாங்குவீங்க. அந்த மாதிரி வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். வாங்கக்கூடிய யோகா அமைப்பு உண்டு. மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய ஒரு யோகா அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. தந்தை வழி சொத்து அணுகக்கூடிய யோகம் உண்டு. சந்தை வழி சொத்து வந்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்படியே வந்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதில்ல, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து சில சட்ட சிக்கல்கள் இருந்தது. இன்னும் உண்மைதான், அந்த சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வருது. ஸோ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அந்த சொத்தை நீங்கள் அணுகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த மே மாதம்தான். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை எப்படி சார் மே மாதத்தில் சரியாகும்னா, மே மாதத்தில் நிச்சயமாக சரியாகும். ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடலில் நரம்பு, ஸ்கின்னு, தோல் இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும். முதுகெலும்பு, ஜவ்வு இந்த மாதிரி இடங்களையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அரசியல், அரசாங்கம், அரசியல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் எச்சரிக்கைகள் தேவை. எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அப்படிங்கிறது ஆன்மீக ஈடுபாடு தான். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரையும் நம்ப வேணாம். ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நம்பி நீங்கள் கொடுக்க வேணாம். அதே மாதிரி நீங்கள் கழுத்துலேயோ கையிலையோ அணிஞ்சிக்கிற நகைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோதிரங்கள்லாம் வந்துட்டு கையில் போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து
போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆடம்பரத்துக்காக போட்டிருப்பாங்க. அந்த ஆபரணங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் போடும்போது என்ன ஆகும்னா இந்த டைமில் உருவிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக இருக்கும்படியாக ஒரு நூல் சுற்றியோ டைட்டாக இருக்கும்படியோ நம்ம உடலில் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். மாதத்தில் பனி சுமைகள் அதிகமாக இருக்கும். பனி சுமைகள் அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. முழுசும் கடன் அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடனை வாங்கி கடனை அடைச்சிட்டு நீங்கள் ஒரு ரிலீஃப்க்கு வாங்க. பின்பற்ற காலத்தில் இந்த கடன் சுமைகளுக்கான படிப்படியான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.